எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்றைக்கி வந்துங்க அந்த லிச்சி பழம் சொல்லும்ல, அந்த பழத்தை பற்றி பார்க்கலாங்க. அந்த லிச்சி பழம் வந்துங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லதுங்க. பல நோய்களை போக்கக்கூடியது. அதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால அது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துங்க. உடல் பருமன், நீரிழிவு, பக்கவாதம், இதய நோய், அல்சைமர் ஆகியவற்றால் ஏற்பட உடல் நல பிரச்சனைகளை தடுக்க உதவுதுங்க. அற்புதமான ஊட்டச்சத்து மதிப்புகளை கொண்டுள்ளது. இதில் வந்து நல்ல அளவு நார்ச்சத்துகளும் பி காம்ப்ளெக்ஸும் இருக்குங்க. இது நமது வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்தும். உடலுக்கு இரத்த உற்பத்தி தேவையான ஊட்டச்சத்தும் இது கொடுக்குது. இதில் தேவையான மாங்கனீசம், மேக்னீசியம், தாமிரம், இரும்பு அதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. லிச்சி பழத்தின் நன்மைகளில் உண்மையிலேயே வேற எந்த பழத்தோடவும் ஒப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. முகத்தை அழகாக மாற்றும் அந்த திறமை வந்து இந்த லிச்சி பழத்துக்கு கண்டிப்பாக உண்டுங்க. உடலில் செயல்முறைகளை மந்தப்படுத்தும் பண்புகள் உள்ளது. இதில் ஃப்ரீ ரேடிக்கலிருந்து உடலை பாதுகாக்கும். இது உடலுக்கு மிகவும் தேவையான வைட்டமின், தலைமுடிக்கு ஊட்ட அளிக்குதுங்க. அழகுபடுத்தும் செயல்முறைக்கு மட்டுமின்றி இந்த அதிசய பழம் சேதமடைந்த சருமத்தையும் விரைவாக மீட்டெடுக்குங்க. லிச்சி போன்ற ஒரு சின்ன பழத்தில் எப்படி இவ்வளவு பொக்கிஷங்கள் எப்படி வந்ததுன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதில் உள்ள வைட்டமின் சி உடலில் இரும்பு சத்தை உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும். எனவே லிச்சி பழம் சாப்பிட்றவங்க இரத்த சோகை நோய் வரவே வராது. லிச்சி பழம் சாப்பிட்றவங்களுக்கு இரத்த சோகை நோய் வரவே வராது. ஏன்னா இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதால இரத்த சோகை ஏற்படும் அபாயம் குறையுது. உடல் எடை குறைக்க உதவும். லிச்சி பழத்தில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிக அளவு நிறைஞ்சு இருக்கு. எனவே நம்ம உடலோடு சேர்ற தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்க இந்த லிச்சி பழம் உதவும். உடல் எடையை குறைக்க சிறந்த பழமான லிச்சி உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்குங்க. வளர்ச்சி மாற்றமும் வலுப்பெறுங்க. அதனால் இந்த லிச்சி பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க.